அடுத்தது வந்து ஜமாத்துக்கு வந்து அமீர்கள் உள்ளார்கள், முஸ்லிம் நாடுகளில் ஆட்சியாளர்களாக முஸ்லிம் நாடுகளில் ஆட்சியாளர்கள் உள்ளவங்க வந்து கலீஃபாக்கலாம். ஆனா சித்தமா சொன்னீங்க சவுதியில வந்து இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுது. இது சாதாரண முஸ்லிமுக்கு தெரியும், இஸ்லாமிய ஆட்சி உலகத்துல இன்னைக்கு எங்கேயுமே இல்லைன்னு. எப்படி ஒரு பால்ல ஒரு சொத்து ஒரு கிளாஸ் பால்ல ஒரு துணி ரத்தம் கொடுத்தா கூட அது பாலன்னு சொல்ல மாட்டேன், ரத்தம்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில வந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை மட்டும் சவுதியில பின்பற்றாங்க சொல்றதுனால வந்து அது வந்து இஸ்லாமிய ஆட்சி நடைபெறும் சொல்றாக்கா இது எந்த அடிப்படையில எனக்கு புரியல. நீங்க சொல்றீங்க குரான் அடிப்படையில குரான் சொன்ன அடிப்படையில முழுமையாக நுழைஞ்சு மேடைக்கு மேடை போகணும்னா நீங்க முழுமையான முறையை ஒன்றும் புரியல. சொல்றதுக்கும் செயலுக்கும் முழுமையா எல்லாமே எனக்கு வித்தியாசமா இருக்கு. அதாவது சவுதியில வந்து இஸ்லாமிய ஆட்சி நடக்குன்னு நான் சொல்லவே இல்லை, முஸ்லீம்கள் ஆட்சி நடக்குன்னு தான் சொன்னேன். முஸ்லீம்கள் ஆட்சிக்கும் இஸ்லாமிய ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முஸ்லீம் ஆட்சி செஞ்சா மட்டும் இஸ்லாம் ஆயிருமான்னு இஸ்லாமிய ஆட்சி இல்லைன்னு தான் நானே சொன்னேன். நான் சொன்னதே மொத்தமே என்ன சொன்னேன்னு கேட்டா அவங்கள்ட்ட இஸ்லாமிய ஆட்சி இல்லைங்கிறத தான் சொன்னேனே தவிர முஸ்லீம் ஆட்சி பண்றாங்க. முஸ்லீம் ஆட்சி பண்ணால் இஸ்லாமிய ஆட்சியா இருக்குமா, எந்த அடிப்படையில் செய்யறாங்க என்பதை தான் பார்க்கணும்னு நான் சொன்னதை அவ இஸ்லாமிய ஆட்சி நீங்க சொன்னதாக சொல்லுக்கும் இதுக்கு முரண்பாடு இருக்குன்னு இதை விளங்கி சொல்றீங்க. இதே மாதிரிதான் அந்த அமீர் விஷயத்தை எழுதுனதையும் முரண்பாடத்தான் நீங்க விளங்கிட்டு சொல்றீங்க. அந்த அமீர் விஷயத்துல என்ன எழுதியிருக்கிறோம், முதல்ல நிறைய மக்களுக்கு விளங்கி இருக்காது. அந்த அமீர் மேட்டர் என்னங்கிறது விளங்காததுனால அது அந்த புஸ்தகம் படிக்காதவங்களுக்கு அது குழப்பம் வரக்கூடாதுங்க அதை சொல்லிவிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன். அதாவது நம்ம சமுதாயத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அமீர்னு சொல்லி ஒரு தப்லீக்ல ஒரு அமீர் வச்சிருப்பாங்க, ஜமாத் இஸ்லாமியில ஒரு அமீர்னு ஒரு ஆளை போட்டுக்குருவாங்க. 10 பேர் இருப்பாங்களா, இவர் தான் அமீர்பாங்க. அமீர் கட்டுப்படுறதுன்னு ஹதீஸ்கள் நிறைய இருக்குது. அந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு இவருக்கு கட்டுப்படணும்னுவாங்க. அதாவது யார் ஒருத்தர் அமீர் கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாரு, அமீர் கட்டுப்பட்டார் ரசூலுக்கு கட்டுப்பட்டாரு, ரசூலுக்கு கட்டுப்பட்டார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாருலாம் வருது. இந்த மாதிரி ஹதீஸ்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஜமாத் இஸ்லாமியில ஒரு ஆள் அமீர்னு வச்சிருப்பாங்க. அவர் சொல்றதை நீங்க கேட்கணும் பாங்க. ஏங்கன்னு கேட்டா அவர் அமீர் கட்டுப்படணும் அப்படிம்பாங்க. தப்லீக்ல அமீர்னு ஒருத்தர் வச்சிருப்பாங்க, அவர் கட்டுப்படணும், அமீர் சொல்லிட்டாரு மீறக்கூடாதும்பாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டோம்னா அமீர் கட்டுப்படணும் ஹதீஸ் இருக்குதுல்ல அப்படிம்பாங்க. அதே மாதிரி உங்க நாட்டுல ஒரு ஆள் நெஞ்சாரு உமரின் ஒரு ஆள் வந்துகிட்டு இலங்கையில, உங்க நாட்டுல உங்களுடைய பெரும்பாலும் இலங்கையாளர்கள் தான் இருப்பீங்க. அப்ப அங்க ஒருத்தர் உமரின் வந்து என்கிட்ட பையத்து பண்ணணும், நான் தான் அமீர் அப்படிங்கிற மாதிரி நெஞ்சாரு பையத்து பண்ணாடி எல்லாத்தையும் காஃபி இருந்தாரு. அந்த மாதிரியான ஒரு கட்டத்துல தான் இந்த ஆர்டிகல் எழுதப்படுது. என்ன எழுதப்படுது, அமீர் என்று சொன்னால் ஒவ்வொரு 10 பேர் 15 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் தலைவர்னு சொல்றாங்களே அது அமீர் கிடையாது. அமீர் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அம்ரு என்பதிலிருந்து வந்தது அமீர். அம்ருன்னா அதிகாரம், அம்ருன்னா என்ன அர்த்தம், ஆர்டர் பண்ணக்கூடிய அதிகாரி இருக்காங்க இல்லையா அவங்கள தான் அமீரும்பாங்க. இன்னைக்கு கூட அரபு நாடுகள்ல அமீர்னு யார சொல்லுவாங்கன்னு கேட்டா கவர்னரு, அந்த மாதிரி வந்து கலெக்டரு, இந்த மாதிரி போஸ்ட்ல இருக்கிறவங்கள தான் என்ன செய்வாங்க அமீரும்பாங்க. ஒரு கம்பெனில ஒரு மேனேஜரா இருந்தா அவர் போய் அமீருங்க மாட்டாங்க. ஒரு சின்ன கூட்டத்துக்கு தலைவரா ஒருத்தர் இருந்தா அவர் போய் அமீருங்க மாட்டாங்க. அமீர்னா என்ன அர்த்தம், அவர் ஆர்டர் பண்ணணும், மீறினா தண்டிக்கணும். ஆர்டர் யார் வேணாலும் பண்ணலாம், ஆர்டர் பண்ணாட்டி அவர் தண்டிக்கிறதுக்கு சக்தி உள்ளவரா இருக்கணும். அப்ப யாருக்கு இது முடியும், ஒன்னு ஜனாதிபதிக்கு முடியும், இல்ல ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களை தான் என்ன செய்யணும் அமீர்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நம்ம விளக்கி இருந்தோம். என்ன விளக்கி இருந்தோம், ஹலே அமீருங்கிறது வந்து என்ன அர்த்தம் கேட்டா மொத்த சமுதாயத்துக்கு தலைமை தாங்குவார்ல அவரை ஹலீஃபான்னு சொல்லுவோம், அல்லது அமீருல் மூமினீன் சொல்லுவோம். ஹலீஃபாங்கிற வார்த்தையால அவர் சொல்லப்படுவாரு, ஒட்டுமொத்த மூமின்களுக்கு எல்லாம் அமீர் என்று சொல்லப்படுவார். ஹலீஃபாவை சொல்லும் பொழுது என்ன வார்த்தையை போடணும், வெறும் அமீர் போடாம அமீருல் மூமினீன் அப்படின்னு போடணும். அவர் யாரையெல்லாம் கீழே நியமிக்கிறாரோ, நீ ஈராக்க நீ பாத்துக்க, நீ பஹ்ரைன் நீ பாத்துக்க, நீ வந்து கொழும்பு நீ பாத்துக்க, நீ புத்தளத்தை நீ பாத்துக்க அப்படின்னு ஒரு ஆளுடைய இன்சார்ஜ் கொடுக்கிறாருன்னு வைங்க, அவர் தான் அமீர் ஆயிடுவார். அதெல்லாம் எழுதியிருக்க அந்த ஆர்டிகல் என்ன எழுதியிருக்கோம், இவர் 10 பேர் வச்சுட்டு இவருக்கு அமீருங்கிறாரு, இந்த 10 பேர் அவர் சொல்லதான் கேட்பாங்க, அங்க ஒரு 10 பேர் அவர் அமீர் இருக்கிறாரு. அப்ப இவங்க சமுதாயத்தை ஒன்னாக்குறதுக்கு உள்ள ஒரு அமீரை பிரிச்சு எரியறதுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த அர்த்தம் அது கிடையாது என்பதை எல்லாம் அந்த ஆர்டிகல் நினைஞ்சிருக்கிறோம், விளக்கி இருக்கிறோம். விளக்கிட்டு ஒரு இஸ்லாமிய சமூக அமைப்புல ஒரு கலீஃபா இருப்பார், சமூக அமைப்புல ஒரு கலீஃபா இருப்பார். அமீருல் மூமின் என்ன இருக்காரா, அவரால் கீழே நியமிக்கப்படுறாங்களா, அந்த ஆட்களை எதிர்த்து நீங்க புரட்சி பண்ணக்கூடாது. ஏன் புரட்சி பண்ணக்கூடாதுங்கிறோம், இங்கதான் விஷயமே இருக்குது. இதுதான் நான் இப்ப சொன்ன கருத்துக்கு அப்ப சொன்ன கருத்துன்னு ஒன்னு காட்டக்கூடியது. புரட்சி பண்ணக்கூடாதுங்கிறாங்கல்ல, இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா,
அப்ப உங்களுடைய அமீரா இருக்கக்கூடியவர்கள் வந்து எவ்வளவு அநியாயம் பண்ணினாலும் சரி அடங்கி போங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அநியாயம் பண்ணினாலுமா ஆமா அப்படிங்கிறாங்க. ஒயின் லரப லஹரக அகத மாலக்க, உன் செல்வத்தை எல்லாம் பறித்து கொண்டாலும் சரி, உன்னுடைய முதுவை போட்டு அடிச்சாலும் சரி, நீ அவங்கள பிரிஞ்சு போயிடாத. ஒரு முஸ்லீம்களுக்கு ஒரு ஆட்சி உண்டாயிருச்சு, இஸ்லாமிய ஆட்சி கிடையாது, முஸ்லீம்களுக்குன்னு ஒரு ஆட்சி, ஒரு பெல்ட் உண்டாயிருச்சு. உண்டானது உடைச்சிடக்கூடாது. உண்டாயிருச்சுன்னு சொன்னா ஆட்சியாளர் வந்து 100% முஸ்லீமாக இருக்க மாட்டார். அது ரசூலுல்லாஹ் விளங்கித்தான் சொல்றாங்க. உனக்கு ஆட்சியாளரா வரக்கூடிய ஒருத்தர் வந்து அநியாயக்காரரா இருந்தா கூட அதை எதிர்த்து நீ ஒண்ணு பண்ணிவிடாதுன்றாங்க. இப்ப என்ன பண்ணாங்க, அப்ப கேட்கறாங்க, அப்ப எப்பதான் நாங்க செய்யறதுன்னு கேட்டா, அவங்க தொழுகையை நிலைநாட்டுற வரைக்கும் எதிர்த்து போர் செய்யக்கூடாது. தொழுகையை நிலைநாட்டினா அது போதும். அதே மாதிரி வந்து குஃபுர் பகிரங்கமா இல்லா அன்தரோ குஃபுரன் பவாகன் இந்தக்கும் மினல்லாஹி புர்ஹானும், தெளிவாக குஃபுர் என்று காட்டக்கூடிய ஆதாரம் இருக்கிற காரியத்தை அவர் செய்தாலே தவிர எதிர்க்க கூடாது. ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் இருக்கிறாருங்க, அவர் குர்ஆன் ஏசுபடி எதுவுமே செய்யல, ஆனா முஸ்லிம் ஆட்சின்னு ஒரு அவருக்கு கீழே ஒரு பெல்ட் உண்டாகி போச்சு. இந்த இடத்துல இந்த பெல்ட்டை காப்பாற்ற பார்க்கணுமே தவிர இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக போறேன்னு சொல்லிட்டு இந்த இஹ்வான்கள் பண்ணாங்கல்ல எகிப்துல, அது முஸ்லீம் ஆட்சி இருக்குது. இப்போ முஸ்லீம் ஆட்சி தான், இஸ்லாம் ஆட்சின்னு சொல்லல, முஸ்லீம் ஆட்சி இருக்குது. அதை எதிர்த்துக்கிட்டு நாங்க இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போறோம்னு கொண்டாங்களே, இது தப்பு. அந்த அமீர் ஆட்சிகள் அதான் சொல்லி இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொன்ன கட்டளை என்னன்னு கேட்டா, ஒரு முஸ்லீம் ஆட்சியாளரின் கீழே பல நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்தோ அல்லது ஒரு நாடோ ஒரு கட்டுக்கோப்புல வந்து விட்டது என்று சொன்னால் அவரால் நியமிக்கப்படுற அமீரையோ அவரையோ எதிர்த்து புரட்சி பண்ணக்கூடாது. புரட்சி பண்றதா இருந்தா ரெண்டு காரணம் இருக்கணும். ஒன்னு, அவங்க தொழுகை நிலைநாட்டுவதை விட்டிருக்கணும் அந்த ஆட்சியாளர். ரெண்டாவது, பகிரங்கமான குஃப்ர செய்யணும். வேற சில்லற விஷயங்கள் அது இல்ல இது செய்யல, கைய வெட்டல கால வெட்டல இந்த மாதிரி சில விஷயங்கள்ல தப்பு செய்யறாங்களா, அதுக்காகவெல்லாம் நீங்கள் புரட்சி பண்ணக்கூடாது. ஏன், ஒரு முஸ்லீம் ஆட்சின்னு ஒண்ணு உண்டாகி விட்டது, திரும்ப இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லல, முஸ்லீம் ஆட்சின்னு ஒண்ணு உண்டாகி இருக்கும் பொழுது அது கீழே நீங்க இருக்கணும், செதைச்சிடக்கூடாது. இதுதான் இஸ்லாம் அன்னைக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய கான்செப்ட். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, இந்த இஸ்லாம் முஸ்லீம்கள் ஆட்சி பண்ணக்கூடிய நாடுகள்ல தான் இந்த ஜிஹாதுங்கிற கூட்டம் கிளம்புதுங்க. கிளம்பி என்ன பண்றாங்கன்னா முஸ்லீம் ஆட்சியாளர்கள் தான் அடிக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் அதான் பண்ணாங்க, ஈரான்ல அதான் பண்ணாங்க, பாலஸ்தீன்ல மட்டும் அப்படி இல்ல, பல நாடுகள்ல அல்ஜீரியாவில் அதான் பண்ணாங்க, ஈஜிப்ட்ல அதான் பண்ணாங்க. என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு முஸ்லீம் கையில ஒரு நாடு இருக்கா இல்லையா, நாடு இருக்கு, அவன் சிறுக்கு கூறு வைக்கலையா, விட்டுட்டு போயிட வேண்டியதானே, அவனுக்கு இருந்தா அந்த நாடு வலுவா இருக்குமா இல்லையா, அதை விட்டுவிட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா இவங்க எதிர்த்து அவனே தாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சிடக்கூடாது. அதுதான் அந்த அமீருடைய கான்செப்ட் நம்ம எழுதியிருக்கிறோம். அந்த சிதைக்கிற மாதிரி உடைக்கிற மாதிரி ஒண்ணு செஞ்சிடக்கூடாது. அப்ப இஸ்லாமிய ஆட்சிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லைங்கிறத இது ஆதாரம். முஸ்லிம்களுக்குன்னு ஒரு பெல்ட் உண்டாயிருச்சுன்னா உடைச்சிடாதீங்க. உண்டாகாட்டி பிரச்சனை இல்ல, உண்டாயிருச்சு எல்லாம் சேர்ந்து இந்தியா பூரா முஸ்லீம் ஆகி அல்லது முஸ்லீம்கள் ஆட்சி வந்து எல்லாம் ஒரு கட்டுக்கோப்பா வந்துருச்சுன்னு சொல்லும் பொழுது சின்ன சின்ன காரணத்தை காட்டிட்டு ஒண்ணும் செய்யக்கூடாது. அதனாலதான் யசீத் இருக்காருல, யசீதுட்ட போய் இப்னு உமர் வந்து பையத்து பண்ணாங்க. இப்னு உமர் யாரு, யசீத் யாரு, யசீத் எவ்வளவு கெட்ட செயல் செஞ்ச ஒரு ஆளு, அவர்கிட்ட போய் மிகச்சிறந்த சஹாபிங்கிற இப்னு உமர் இருக்காங்களே, அவங்க போய் நீ தான் ஜனாதிபதி உன் தலைமையில் ஒரு அமைப்பு உண்டாயிடுச்சுப்பா, நான் அதை உடைக்க மாட்டேன். ஹுசைனோட யாருமே மக்கள் போகல, கர்பலான்னு போனாங்களே, ஹுசைன் ரலியல்லாஹு போய் ஆட்சி எதிர்க்கிறாரு. ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அதுக்கு ஒத்துழைக்கல, 60 பேர் தான் அவரோட போனாங்க. அவருடைய குடும்பத்தாருல முக்காவாசி பேர், அவருடைய குடும்பத்தாரும் ஒரு 15 பேர் தான் அவருக்கு போனாங்களே தவிர ஒட்டுமொத்த உம்மத்தும் ஹுசைனோட போகவே இல்லை, யசீதோட நின்றாங்க. ஏன் நின்றாங்க, யசீத் நல்லவருங்கிறதுக்காக இல்ல, ஒரு முஸ்லிம் கவர்மெண்ட் இருந்தால் அதை எதிர்க்க கூடாது, அவ்வளவுதான் மேட்ரு. அவன் தொழுகிறானா, சிறுக்கு வைக்கலையா, விட்டு நாளை பின்ன வேற ஒரு நல்லவன் வந்து நாளைக்கு சரியான முறையில அமைக்கிற ஒருத்தன் வருவான், இன்னொரு எதிரிகள் உன்னை அழிச்சிடாம இருக்கிறதுக்கு ஒரு பலமா வச்சு நிற்பான். அதனால அதுதான் இஸ்லாத்துல குறைஞ்சபட்சம் நமக்கு எதிர்பார்க்கப்படுதே தவிர இவங்க அந்த மாதிரி இருக்கிற நாடுகள்ல தான் இந்த விஷத்தை விதைச்சாங்க. இந்த மாதிரி நாடுகள்ல ஒரு முஸ்லீம் கையில ஒரு நாடு இருக்கும், ஒரு கட்டுக்கோப்பா இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாட்டுல போய்கிட்டு இது இஸ்லாமிய நாடு இல்ல, இது இஸ்லாமிய ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல ஒழுங்கா தான் இருந்துச்சு, அதுல போய் நான் இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போறேன் இவர் சொல்லித்தான் நினைஞ்சாரு. இன்னைக்கு அவர் விதைச்ச விதை, மௌதூதி விதைச்ச விதை இன்னைக்கு பள்ளிவாசல்ல பெருநாளை கொண்டு வைக்கிறான். பெருநாள் அன்னைக்கு என்ன பண்றான், பள்ளிவாசல்ல போய் சியா பள்ளியில இவன் கொண்டு வைக்கிறான், அவன் பள்ளியில இவன் கொண்டு வைக்கிறான். அந்த கொளுத்தி போட்ட தாக்கம் இதுதான் தப்புன்றத நம்ம சொல்ல வர்றோம். இது ஆட்சிங்கிற அடிப்படையில் வரும்பொழுதெல்லாம் இந்த மாதிரி கொலையும் கொள்ளையும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை விட்டுருங்க, இது அமீருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஒரு கவர்மெண்ட் உண்டான கட்டுப்பட்டு போங்க,
கவர்மெண்ட் உண்டாகலையா, இருக்கிறது காபிரான கவர்மெண்டா, அதுல கூட உங்களுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கிற மாதிரி இருந்தா அதுல கட்டுப்பட்டு வாழுங்க. இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத நிலை வருதா, நாட்டை மாத்திட்டு ஹிஜ்ரத் பண்ணி வேற நாட்டுக்கு போயிருங்க. போன பிறகு உங்களுக்கு அடக்கும்போது தாங்க முடியலையா, அவனை விட நீங்க 33% இருக்கிறீங்க, அவன் 66% இருக்கான், அப்ப உங்களுக்கு ஜிஹாது கடமை. இப்படியான ஒரு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம ஒரு கருத்தை சொல்றோம். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு சொன்னது எந்த ஒரு மாற்றமும் வந்தது கிடையாது. அதைத்தான் இப்பவும் சொன்ன, இப்ப சொன்னது தப்பும் சொல்லி